ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரிசாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபிட் தமிழ் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட், அதே மாதிரி ஒரு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம், இது ரெண்டுமே தான் பார்க்க போறோம். இது ரெண்டுமே ஒரே ரெசிபில தான் உங்களுக்காக வழக்கம் போல அம்மா தான் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். நம்ம சேனல் அப்லோட் பண்ற எல்லா ரெசிபி வீடியோமே ஹை ப்ரோட்டீனா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் கண்டென்ட் போனா மட்டும்தான் நம்ம வெயிட் லாஸ் இருக்கும்போது நம்ம உடம்புல ஃபேட் லாஸ் ஆகும், மசில் லாஸ் ஆகாம இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு உங்க உணவுல இருந்து உங்க உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, வெளியில நிறைய வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுல எது பெஸ்ட்டோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. நான் என்னோட டெய்லி புரோட்டீன் இன்டேக்காக நான் எடுத்துட்டு இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அசிட்டிஸ் பிராண்ட்ல வே புரோட்டீன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அசிட்டிஸ் பிராண்டோட வே புரோட்டீன் ஐசோலேட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூப் இருக்கும். அந்த ஒரு ஸ்கூப் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்தாலே போதுமானது. அந்த ஒரு ஸ்கூப்லயே நமக்கு 27 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் நமக்கு கிடைச்சிட போகுது. இந்த சப்ளிமெண்ட்டை எடுக்கிறது மூலமா நமக்கு புரோட்டீன் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதோட சேர்த்து நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய அமினோ ஆசிட்ஸும் இதுல நமக்கு கிடைக்க போகுது. அது என்னென்ன அப்படின்றது இந்த உங்களுக்கு தெளிவாகவே அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிராண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் நம்பர் 1 பையராக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப பெஸ்டான பிராண்டு. புரோட்டீன் சப்ளிமெண்ட்லேயே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக் ப்ராடக்ட் நிறைய உள்ள வந்துடும். ஸோ இந்த பிராண்ட் அதை போக்குறதுக்காகவும் எனக்குள்ளேயே அவங்களே ஒரு ஸ்கிராச் பேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்கிராச் பேட் ஸ்கிராச் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு பார் கோட் இருக்கும். அதுக்கடுத்து லெட்ஸ் வெரிஃபைன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஜென்யூன் இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த அசிட்டிஸ் பிராண்டோட வே புரோட்டீன் ஐசோலேட் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதோட பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஒரு 200 கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 200 கிராம் கடலைப்பருப்புப்பா. இது ஒரு 4 பேர் சாப்பிடலாம். தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்குருவோம். இப்போப்பா நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்கேன்ப்பா. தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சியில் போட்டுக்குருவோம். தண்ணி ஒரு பிட்டு இருக்கக்கூடாதுப்பா. ஒரு பிட்டு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நம்ம அடிக்கணும். இப்போ உங்களுக்கு இதை மூடி போட்டு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். கடலைப்பருப்பை ஊற வச்சதை மிக்சியிலேருந்து உங்களுக்கு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு பிட்டு நம்ம கடலைப்பருப்பு ஊறினதுலே தான் நம்ம அடிக்கணும். ஒரு பிட்டு தண்ணி ஊற்றிருந்தோம்னா அது குளக்குளன்னு ஆயிரும். நம்மளுக்கு கட்லேட் பிடிக்கிற மாதிரி வராது. அதனால் இப்படி உருண்டை பிடிக்க வரணும். இப்படி உருண்டை பிடிக்க வந்தால் தான் உங்களுக்கு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பிட்டு தண்ணி விடக்கூடாது. நான் ஒரு பிட்டு தண்ணியே விடலை. கடலைப்பருப்பில் இருந்த ஊர்ன இதிலையே அடிச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 முடியிலையும் பாதி எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்குருவோம். தேங்காய் பூ இருந்தால் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இப்படி தேங்காவாக இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். கொஞ்சம் ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை போட்டுக்குருவோம். 1 இன்ச்சு இஞ்சி போட்டுக்குருவோம்ப்பா. இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். இதை உங்களுக்கு பரபரன்னு அரைக்கணும்ப்பா. நைஸாக அரைக்கக்கூடாது. பரபரன்னு அடித்து கொண்டுட்டு வரேன். இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சீரகமெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்படி பரபரன்னு அரைச்சிக்கிடணும். இதையும் நம்ம பவுலில் போட்டுக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா ஜீரணத்துக்கு. ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். நான் சாப்பாட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்போப்பா நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், மீடியமான கேரட்டு. இதையும் இதில் சீவிக்கிருப்போம். கேரட் சீவி போட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி இலையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்குவோம். இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தையும் இதில் புழிஞ்சுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம்ப்பா. இது பிங்க் சால்ட்டு வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போப்பா நம்ம ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது. எல்லாமே உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. தட்டில் வச்சு தான் அவிக்க போகிறோம். இப்போ லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கிடுவோம்.
இப்போப்பா நம்ம சப்பாத்தி அளவுக்கு உருண்டை எடுத்துக்கிடுவோம். இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி இப்படி கையில் வச்சு தட்டிக்கோங்க. நீங்கள் பருப்பு கடலைப்பருப்பு அரைக்கும் போது தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால ஒரு பிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம ஊருண்டை பருப்பில் தான் அதே இதில் தான் அடிக்கணும். இட்லி தட்டு உங்களுக்கு எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டியாச்சு. இப்போ இதை வந்து இதில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. இதை வந்து இட்லி தட்டில் அப்படி வச்சுருவோம். இப்போ வாங்க நம்ம அடுப்பு பக்கம் போயிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இட்லி சட்டியில் உங்களுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி சூடாகிருக்கு. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தா இட்லி தட்டில் இதையும் இறக்கிக்கிறோம். அதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்போப்பா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒரு இது வச்சு பார்ப்போம். ஒரு பிட்டு இதாகலை, வெந்துருச்சுப்பா. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுப்போம். இப்போ நம்ம பாயில் பண்ணோம்லப்பா, இதுலேருந்து நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். இட்லி தட்டில் வச்சு பாயில் பண்ணாலும் பாயில் பண்ணிக்கோங்க, இல்லை இப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். தோசை தவா வச்சுருக்கோம், நல்லா ஹீட்டாக இருக்குப்பா. இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு இது செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தட்டி, அம்மா வந்து கையில் தான் தட்டியிருக்கேன். நல்லா எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம மீடியத்தில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடுவோம். இப்போப்பா நம்ம ஒரு 3 செட்டு நெய் விட்டுக்குருவோம். நெய் விடணும்னா நெய் விட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு எண்ணெய் விடணும்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் நெய் விட்டால் தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாப்பிட மேலே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் விடாமல் இருந்தோம்னா கொஞ்சம் நாச்சு விடணும். கொஞ்சம் நாச்சு விட்டால் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லாட்டா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இப்போப்பா நம்ம கீழ்பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்குவோம். கீழே வந்து மெதுவாக எடுக்கணும்ப்பா, இல்லாட்டா நீங்கள் படக்குன்னு எடுத்தீங்கன்னாக்க உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம பிரட்டி விட்ட பக்கமும் 3 நிமிஷம் மீடியத்தில் வேகட்டும். இப்போ அவ்வளோதான்ப்பா, நம்ம பிரட்டி போட்ட பக்கமும் வெந்துருச்சு. நல்லா கொஞ்சம் இப்படி கூட அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் நல்லா வெந்துடும் இந்த சூட்டில். இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு தவா வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடுவோம். இப்போ ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டோம். இப்போ நம்ம எள்ளு இருக்கு இல்லையாப்பா, சும்மா நம்ம அழகுக்காண்டி இப்படி கொஞ்சமாக போட்டுக்கிறோம் லைட்டாக. நம்ம வந்து இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து தவாவில் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸை வந்து மீடியத்தில் வச்சு 1 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அதை வேக விடுவோம். இப்போ நம்ம இதை வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா கொஞ்சம் அடியில் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். நல்லா வெந்தது தான். நம்ம வந்து கொஞ்சம் ஃபேனில் கொஞ்சம் நல்லா அந்த எள்ளு போட்டுக்கனால, எண்ணெய் தடவி இருக்கனால இது இப்போ வந்து இதை திருப்பி போட்டுக்கிறோம். இன்னும் 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். நம்ம ப்ரஷ் வச்சு இதை லைட்டாக தடவி விட்டுக்குவோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோம், பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம வெயிட் லாஸு நம்ம கட்லெட் செஞ்சுருக்கோம். இது வந்து நம்ம வெயிட் லாஸு ரொட்டி செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இப்படி செஞ்சாலும் செஞ்சுக்கோங்க, இப்படி செஞ்சாலும் செஞ்சுக்கோங்க. எந்தது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க. இப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, இவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.